இல்லாமல் அல்லாஹ்வின் மகத்தான கருணையினால் நாமெல்லாம் 10வது நோன்பை நோற்று இன்று ரமலானுடைய பத்தின் கடைசி நாளாகிய இந்த 10வது நாள் என்று நாம் இருக்கின்றோம். இதுவரைக்கும் வைத்த நம்முடைய நோக்குகளையும் நாம் செய்த நல்ல பல அமல்களையும் பரிபூர்ணமாக கபூல் செய்வானாக. எந்த குறையும் இருந்தால் அவை அனைத்தையும் மறைத்து மன்னித்து ஏற்றுக்கொள்வானாக. எஞ்சியிருக்கக்கூடிய மற்ற அமல்களையும் மற்ற நோன்புகளையும் அதை குறிப்பதற்கும் நோக்குவதற்கும் அமல் செய்வதற்கும் பகவானாக நாம் அனைவருக்கும் தோல்வி செய்வானாக. கண்ணியமான தாய்மார்களே, இன்று இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு முன்னால் நமது ஊரை சார்ந்த ரியாசாயம் அவர்கள் உங்களுக்கு முன்னால் என்று உரையாற்றுவார்கள். ரொம்ப அவரோடு இந்த தீர்ப்பணி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உள்ளவர்கள். அதனால அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் என்ற அடிப்படையில் இன்று ஷாலா அவருக்கு முன்னால் அவர்கள் உரையாற்றுவார்கள். தொடர்ந்து ஷாலா நம்ம பேசுவோம். அமைதியாக இருந்து சொல்லக்கூடிய விஷயங்களை பாதுகாத்து கேட்டு வாழ்க்கையை எடுத்து நடக்க வேண்டும் என்ற அந்த நியத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما وارزقني فهما. نحمده ونصلي على رسوله الكريم اما بعد. قال رسول الله صلى الله عليه وسلم زملوني زملوني. وقال الله رب العالمين اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم. آمنا بالله صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டுமாக. சாந்தியும் கருணையும் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஹாத்தமுல் அன்பியா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரை அப்படியே அடிச்சுவர்களாக பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள் எல்லோர்கள், குறிப்பாக இந்த ரமலான் மாதத்தில் ஒரு நல்ல அமலை கையில் எடுக்க வேண்டும், அல்லாஹ்வை குறித்து ஒரு சில தகவல்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு மகத்தான நியத்தோடு மிகப்பெரிய உழைப்போடு இந்த மலையை காணாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு உழைப்போடு இங்கு அமர வைத்திருக்கக்கூடிய உங்கள் அனைவர்களுக்கும் எனக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த உஸ்தாத் ஷேகுனா சஃபுதீன் தாவூதி ஹஸரத் அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாந்தியும் சலாத்தினையும் என்றென்றும் இன்று நிலவட்டுமாக என்று துஆ செய்வதோடு இந்த குறுகிய நேரத்தில் எனது இரு தலைப்புகளில் உங்கள் முன் ஒரு சில கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்வேன். அதில் முதல் தலைப்பு பெண்களுக்கான ஒழுக்கங்கள். நாம் இந்த ஆர்வத்தோடு வந்திருக்கக்கூடிய இந்த பெண்களுக்கு ஒழுக்கத்தை பற்றி நாம் பேசுகிறோம் என்று சொன்னால் இந்த பெண்களிடத்திலே ஒழுக்கம் இல்லை என்பது பொருள் அல்ல. ரப்புல் ஆலமீன் பெண்களுக்கான ஒழுக்கத்தை தனது திருவசனங்கள் முதல் நபிமார்களின் வாழ்க்கை வரை எப்படியெல்லாம் இந்த உம்மத்திற்கு கற்றுத் தருகிறான்.
என்னென்ன ஒழுக்கங்கள் எல்லாம் பெண்களுக்காக வேண்டி வாஜிபாக்கப்பட்டிருக்கிறது, அதை இன்று எந்த அளவிற்கு சீர்கேடாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது குறித்து நாம் ஒரு சில தகவல்களை உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள போகிறோம். அதன் தொடர்ச்சியில் இரண்டாவதாக கணவன் மனைவி இல்ல வாழ்வு. கணவனும் மனைவியும் வீட்டில் எப்படி வாழ வேண்டும், அவர்களுக்கு ஒருவருக்கொருவர் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஹக்குகள், உரிமைகள் என்னென்ன என்பதெல்லாம் நமக்கு அறிந்திருந்தாலும் அது குறித்து ஒரு சில தகவல்களை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்த்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இஸ்லாத்தில் பெண்களுக்கான ஒழுக்கத்தின் உச்சகட்டத்தை ஹிஜாபை கொண்டு போதிக்கிறார். பெண்கள் ஹிஜாப் அணிய வேண்டும். அந்த ஹிஜாப் எவ்வளவு போடணும், எது எதெல்லாம் மறைக்கணும் என்கிற கருத்து வேறுபாடுக்குள் நான் வருவதற்கு முன்னால் இங்கு சில பெண்கள் நான் ஹிஜாபை போடுவதிலேயே பட்டிமன்றங்கள் நடத்தக்கூடிய ஒரு சில நிலைகள் பல்வேறு வீடுகளில் இருக்கிறது. எனவே ஒழுக்கமுள்ள பெண்கள் இக்காலத்தின் கட்டாயமாக இருக்கிறார்கள். இந்த ஒழுக்கமுள்ள பெண்கள் மட்டுமே குடும்பத்தின் நிம்மதிக்கும் குடும்பத்தின் அமைதிக்கும் மிக பெரும் காரணமாக அமைகிறார்கள். ஏனென்று சொன்னால் இந்த டெக்னாலஜி காலத்திலே சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஸ்மார்ட் போன், மொபைல் போன் இல்லாமல் தன்னுடைய ஒரு நிமிடமும் கழிவதில்லை. சமைப்பதா இருந்தாலும் நாம் மொபைல் போனை எடுக்கிறோம், இல்லை என்றால் டைம்பாஸுக்கு நம்ம மொபைல் எடுக்கிறோம். அதையே பார்த்தும் அதையே பழகியும் நம்முடைய பிள்ளைகளும் அந்த மொபைல் போனை எடுக்கிறார்கள். பெற்றோர்கள், நீங்கள் ஒரு நல்ல செயலுக்காக நீங்கள் மொபைல் எடுக்கிறீர்கள், தவறில்லை. அதை பார்த்து ஒரு டைம் பாஸிற்காக, நேரத்தை வீணடிப்பதற்காக, எனக்கு நேரமே போக மாட்டேங்குது, நான் ஏதாவது பார்க்கிறேன்னு ஒரு ரீல்ஸ் தள்ளி விட வேண்டியது. அப்படி சில சிறுவர்கள் வெளிவிட்டு போவதற்கு நாம் காரணமாக இருக்கிறோம். எனவேதான் தொடர்ச்சியாக உங்களுடைய பெண்களை, பெண் பிள்ளைகளை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைய சமூக வலைதளங்களில் தன்னுடைய புகைப்படங்களை போஸ்ட் செய்து யாரு வேண்டுமானாலும் என்னுடைய போட்டோவிற்கு லைக் போடலாம், யார் வேண்டுமானாலும் என்னுடைய கருத்துக்களை ஆதரிக்கலாம், என்னுடைய ட்ரெஸ், என்னுடைய அனைத்தையும், என்னுடைய ஸ்டைல், இது அனைத்தையும் யார் வேணாலும் பார்க்கலாம். இதுக்கு எத்தனை லைக் வருது, இதுக்கு எத்தனை கமெண்ட் வருது என்பதிலே இந்த முஸ்லிம் சமூகம் ஒரு போட்டியில இருக்கிறது, குறிப்பாக பெண்களிடத்தில். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கணவனை சீர்திருத்தம் செய்ய அனைத்து மனைவியருக்கும் கடமை உண்டு. ஒரு கணவன் வழி தவறி போவதும், ஒரு கணவன் சீரான வழியிலே இருப்பதும் அது பெண்களின் நடத்தையிலும் பெண்களின் கட்டுப்பாட்டிலும் மட்டுமே இருக்கிறது. அவர் என்னவோ வந்துட்டு எனக்கு என்ன இருக்கு, அவர் எங்கேயும் போகணும், எனக்கு என்ன இருக்குது, அவர் எனக்கு இந்த இது வாங்கி கொடுத்தாரா, அவர் எனக்கு இந்த லிப்ஸ்டிக் வாங்கி கொடுத்தாரா, நான் எதுக்கு அவரை கண்டுக்கிறணும் என்றெல்லாம் சில்லற விஷயத்திற்காக பெரும் பெரும் முடிவுகள் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் சென்னையிலே கோர்ட்டில தலாக்கு சம்பந்தமா ஒரு பட்டியலை எடுக்கிறார்கள். அதுல முக்காவாசி சாம்பார் சட்னிக்கு உள்ள பிரச்சனையெல்லாம் தலாக்கு. எனவே கணவன்மார்களை சீர்திருத்தம் செய்யும் மிக பெரும் பொறுப்பு பெண்களுக்கு உண்டு. ஏங்க இப்படி இருக்கிறீங்க, தொடுக்க மாட்டீங்களா, உங்களை பார்த்துதான பிள்ளைகள் வளரும் என்றெல்லாம் ஒரு சில நல்ல சொற்களும் அவர்களுடைய குரலை தாண்டி நம்முடைய குரல் உயர்ந்து விடாமல் ஒரு நல்ல நாசூக்கான ஒரு பாணியிலே அவர்களுக்கு நாம் ஒரு சில கருத்துக்களை நாம் சொல்லிக் கொடுக்கலாம். உங்களை பார்த்துதான பிள்ளைகள் எல்லாம் வளருது, உங்க பேரை தானே நாளைக்கு சொல்லணும், நீங்க தொழுதாதானே அந்த பிள்ளை தொழுகும், நீங்க வெளில போகும்போது வெள்ளை ஆடை அணிந்து போங்கள். நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும் மனைவிமார்களே, உங்கள் கணவனின் வெற்றிக்கு மிக பெரும்
அதில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு செயல் என்னவென்று சொன்னால், நமதூரை சேர்ந்த சீமன் சலீம் பெருந்தகை அவர்கள் தன்னுடைய கிளாஸ்ல ஒரு கருத்தை சொல்லுவார்கள். ஆண்களுக்கு மதிப்பை காட்டும் ஒரு ஆடை என்ன தெரியுமா? ஆண்களுக்கு மதிப்பை காட்டும் ஒரு ஆடை, நாயகம் சொன்னது போல் வெள்ளை நிற ஆடை. ஒருத்தர் வெள்ளை சொல்லியுமா வெளியில வர்றாருன்னா அவர் பார்க்கவே ஒரு மதிப்பு இருக்கும். எனவே உங்கள் கணவன்மார்களை நீங்கள் வெளியே அனுப்புகிற பொழுது வெள்ளை ஆடை அணிந்து அனுப்புங்கள். அந்த வெள்ளை ஆடை அணிகிற பொழுது அவர்கள் தன்னுடைய மனதை திருத்திக் கொள்வார்கள். நம்ம இப்படி இருக்கிறவன் நம்ம இந்த தப்பு செய்யலாமா? வெள்ளைஞ்சொல்லியமா இருக்கிறவன் நம்ம சிகரெட் குடிக்கலாமா? வெள்ளைஞ்சொல்லியமா இருக்கிறவன் பொண்டாட்டிட்ட போய் சொல்லலாமா என்கிற தன்னை தானே திருத்திக் கொள்ளும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்கள் கணவனின் ஆடையிலே நீங்கள் பார்க்கலாம். ஆடையின் காரணமாக நீங்கள் பார்க்கலாம். அதன் தொடர்ச்சியில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பெண் பிள்ளைகளை நீங்கள் வளர்க்கக்கூடிய விஷயத்தில் மிக முக்கியமாக நீங்கள் கையில் எடுக்க வேண்டியது வார்த்தைகள். ஒரு பெண்ணாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், ஒரு பெண்ணை நீங்கள், ஒரு குழந்தையை நீங்கள் வளர்க்குகிற பொழுது அந்த குழந்தைக்கு நல்ல பல வார்த்தைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு பிறந்த உடனே அலுமத்தி ஹபீபோடு பிறக்கிற குழந்தைகளும் இருக்குது, பிறந்த உடனே நாயிலாக இல்லைன்னு பிறக்கிற குழந்தைகளும் இருக்குது. நம்ம ஊர்ல அது இருக்குதான்னு தெரியல. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், பெண் பிள்ளைகளை நீங்கள் வார்த்தைகள் முதல் அவர்களுடைய ஒவ்வொரு அசைவையும் ஹைராக நீங்கள் அமைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால், நல்ல பல விஷயங்களை நீங்கள் கற்றுக் கொடுத்தீர்கள் என்று சொன்னால், மிக பெரும் வெற்றியை உங்களுடைய பேரப்புள்ள வரைக்கும் நீங்க பார்க்கலாம். உங்க பேரப்புள்ள வரைக்கும், நாளைய அடுத்த தலைமுறை வரையிலும் உங்கள் குடும்பத்தில் சீர்திருத்தமும் மிகப்பெரிய வெற்றியும் உங்களால் காண முடியும். அதற்கு ஒரு உதாரணமாக நான் சொல்லணும் என்று சொன்னால், ஒரு தாய் இருக்கிறார். அந்த தாய்க்கும் தனது மகனுக்கும் ஏதோ ஒரு சர்ச்சை, ஏதோ சின்ன பிள்ளை ஏதோ பண்ணிட்டான். அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, அந்த பெண்ணிடத்திலிருந்து வந்த வார்த்தை, இன்னைக்கு நம்ம ஊர்ல என்ன சொல்லுவோம்னா, அட ஏன்டா கழிச்சலை எப்படி செஞ்சுட்டா என்றெல்லாம் கேட்போமா இல்லையா? அது போல அவங்க கேட்கல. அவங்க கேட்டது என்ன தெரியுமா? ஏன்டா இப்படி பண்ணுனா, அல்லாஹ்வுடைய காபத்துல்லாஹ்வுக்கு இமாம் ஆகணும்டா என்று பத்வா செஞ்சுட்டாங்க. அதாவது துஆவையே பத்வாவாக மாற்றி அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இது வார்த்தையை சீர்திருத்தம் செய்து தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே பேசும் அது ஒரு பாணி. அந்த துஆவை அல்லாஹ் கபூல் செஞ்சு என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இன்னைக்கு காபத்துல்லாஹ்விற்கு தலைமை இமாமாக இருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் சுதைசி அவர்களை உருவாக்க இருக்கிறார். மக்காவில வச்சு இந்த பயான் சுதைசி இமாம் அவர்கள் நடத்துகிறார்கள். அப்ப சொல்றாங்க, எங்க அம்மா வந்துட்டு என்னை எப்படி சொன்னாங்க, நான் ஒண்ணு செஞ்சுட்டேன், உன்னை காபத்துல்லாஹ்வுக்கு இமாம் ஆக்கணும்டா என்று என்னை திட்டாங்க. அதனாலவே என்னமோ தெரியல, நான் இன்னைக்கு காபத்துல்லாஹ்வுக்கு இமாமா வந்திருக்கிறேன் என்று மிக பெரும் வெற்றியை கண்ட சமூகத்திலே மிக பெரும் வெற்றியை கண்ட இமாம்களுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருப்பது உங்கள் வீட்டில் உள்ள பெண்களின் வார்த்தைகளும் உங்கள் வீட்டில் உள்ள பெண்களின் நடத்தையும். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொடர்ச்சியாக நாம் ஹிஜாபை குறித்தும் பெண்களின் ஒழுக்கத்தை குறித்தும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏன் ஹிஜாப்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, பல்வேறு ஹதீஸ்களை உங்களுக்கு முன் ஹஸரத் அவர்கள் சொல்லியிருப்பார்கள். பெண்கள் ஹிஜாப் அணிகிற பொழுது அந்த வீட்டிலே பரக்கத்தை ஏற்படுத்துது. அந்த வீட்டிலே மலக்குமார்கள் சுழலுவார்கள். எந்த ஒரு இடத்திலே, எந்த ஒரு வீட்டிலே பெண்ணுடைய தலையிலிருந்து அந்த துப்பட்டா லைட்டா அப்படி விலகுதோ, அந்த வீட்டில இருந்து மலக்குமார்கள் ஓடிடுவாங்க, பறந்துருவாங்க. மலக்குமார்கள் வரமாட்டாங்க. எனவே வீட்டுல மிகப்பெரிய ஒரு தரித்திரம்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்லாம். அது இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, நம்மள்கிட்ட தலையில வந்து ஹிஜாப் இருக்காது, தலையில துண்டு இருக்காது. இப்படி வரும்போது நம்ம ஊர்ல இருக்கான்னு தெரியல, அப்படியே வரும்போது பாத்தீங்க அப்படின்னா நிறைய பல ஊர்கள்ல என்ன செய்வாங்கன்னா, ஒரு கடைக்காரரு பைக்ல போயிட்டு இருப்பாரு. அவரை பார்த்து ஒரு சீனியோ 1 கிலோ அரிசி கொடுத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க.
சொல்லிட்டு இப்படியே வாசல்ல இருந்து பார்த்துட்டே இருப்பாங்க. அடுத்து ஆலிம்சா போவாங்க. ஆலிம்சா போகும்போது தலையில துணியை போடுவாங்க, உள்ள போடுவாங்க. இது என்ன? ஆலிம்சா மட்டும்தான் ஆம்பளையா? தொப்பி போட்டவர்கள் மட்டும்தான் ஆம்பளையா? அதை நாம் சிந்தனையிலும் கொள்ள வேண்டும். எனவே பெண்கள் தன்னுடைய ஒழுக்கத்தையும் தன்னுடைய ஹிஜாபையும் பேணுகிற விஷயத்தில் அனைத்திடத்திலும் பேண வேண்டும். ஒரு ஆலிம்சாவை பார்த்து நம்ம தலையில தொட்டு போடுறோம் அப்படின்னா அடுத்து ஒரு ஆம்பளையை பார்த்தாலும் நம்ம போடணும். எனவே ரப்புல் ஆலமீன் ஹிஜாபை குறித்து பல்வேறு வசனங்களிலே பேசுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை வீட்டுக்கு வர்றாங்க. தன்னுடைய மனைவியில் ஒருவர் தலையில துண்டு இல்லாம இருக்கிறாங்க. ஏன் துண்டு இல்லாம இருக்கிறீங்கன்னு கேட்டா, அந்த வீட்டுல உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணு தெரியாத ஒரு சஹாபி வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல. அப்போ ரசூலுல்லாஹ் உள்ள வர்றாங்க. தன்னுடைய மனைவிட்ட தலையில துண்டு இல்லை. அப்ப கேட்கிறாங்க, ஏமா சஹாபி வந்து இருக்கிறாங்க, தலையில துண்டு இல்லாம இருக்கிறீங்க அப்படின்னு. அவருக்கு தான் கண்ணே தெரியாது அப்படின்னு தம்மா சொல்றாங்க. அவருக்கு கண்ணு தெரியலனாலும் அல்லாஹ் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறான் அல்லவா? அவருக்கு கண்ணு தெரியலனாலும் மலக்குமார்கள் இங்கு இருக்கிறார்கள் அல்லவா? எனவே தாய்மார்களும் சரி, இளம் பெண்களும் சரி, உங்களுடைய ஹிஜாபை நீங்கள் பேணுவதனால் உங்கள் கடன் பிரச்சனைகள் முதல் அனைத்து பிரச்சனைகளும் தீர்வுக்கு வரும். உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முதல் வறுமை விட்டு ரப்புல் ஆலமீன் பாதுகாத்து அருள் புரிவார். மிக பெரும் பரக்கத்தை உங்களுடைய வீடுகளிலே ஹிஜாபின் மூலம் உங்களால் பார்க்க முடியும். எனவே பரக்கத்து என்றால் என்ன? பரக்கத்து என்றால் ஒரு உதாரணத்தை சொல்லி அந்த சப்ஜெக்டை நம்ம முடிச்சுக்கிறோம். பரக்கத்துனா ஒரு ஆலிம்சாட்ட வந்துட்டு ஒருத்தர் கேட்கிறாங்க, அதற்கு பரக்கத்துனா என்ன அப்படின்னு. ஒரு நாய் எத்தனை குட்டி போடும்? 4-5 போடும் எடுத்து. சரி, ஓகே. அப்போ ஒரு ஆடு எத்தனை குட்டி போடும்? ஒன்னே ஒண்ணுதான் போடும். 6 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு ஒருக்கா ஒன்னே ஒண்ணுதான் போடும். நீங்க சொல்லுங்க, ஆடு அதிகமா இருக்குதா இல்ல தெருகள்ல நாய்கள் அதிகமா இருக்குதான்னு சொல்லுங்கன்னு கேட்டாங்க. அடுத்து ஆடுதான் அதிகமா இருக்குது. எப்படிப்பா சொல்ற அப்படின்னா, இன்னைக்கு கசாப்பு கடையில ஃபுல்லா ஆடுதான் இருக்கிறோம். ஒரு நாளைக்கு 4-5 ஆடு அறுக்காம அவங்களுக்கு பிசினஸ் போகாது. எனவே ஒரு நாளைக்கு 5 நாயை நம்ம கொலை செய்திருக்கிறோமா அல்லது 5 நாயை நம்ம தெருவுல பார்த்திருக்கிறோமா? டெய்லி கத்துற நாய் தான் டெய்லி அங்க நிற்கும். ஆனா கசாப்பு கடையில போனீங்கன்னா வித்தியாசமான ஆடுகள்லாம் நீங்க பார்க்கலாம். எனவே ஆடுகள் ஏன் அதிகமாக இருக்கிறது, நாய்கள் ஏன் குறைவாக இருக்கிறது என்று கேட்கிற பொழுது, ஆடு இருக்குது அது பகலெல்லாம் உழைச்சிட்டு இரவில் மகரிப் நேரத்துலலாம் வீட்டுக்கு போய் தூங்கிடும். திரும்ப தஹஜ்ஜுடைய நேரத்துல எந்திரிச்சு அது என்ன செய்ய, திரும்ப உழைக்க ஆரம்பிக்கும். ஆனா நாய் இருக்கு, அது ராத்திரி ஃபுல்லா காவ கத்துட்டு கரெக்டா அந்த பாங்க சொல்ற நேரத்துல தான் போய் படுக்கும். எனவே பரக்கத்து என்பது சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எந்திரிப்பதிலே இருக்கிறது. ஆகையினாலே இன்றைக்கு ஆடுகள் அதிகமாக இருக்கிறது. ரப்புல் ஆலமீன் ஆட்டிலே பரக்கத்தை வைத்திருக்கிறார். இது பரக்கத்திற்கான ஒரு உதாரணமாக நாம் எடுத்துக் கொள்ளலாம். அடுத்தபடியாக நம்முடைய பிள்ளைகளை ஒழுக்கம் உள்ளவர்களாகவும் மார்க்க அறிஞர்களாகவும் உருவாக்கி எடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒரு அம்மா இருக்கிறாங்க, அந்த அம்மாவுக்கு வருமானத்துக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறார். அவர் பேர் முகமது. அவர் பேரு முகமது இஸ்மாயில். அப்போ அந்த அம்மா ஒரு வைராக்கியமா ஒரு முடிவு எடுக்கிறாங்க, என் பிள்ளைய நான் ஓத வைக்கணும், என் பிள்ளைய நான் ஓத வைக்கணும், பெரிய ஆளை உருவாக்கணும் என்று சின்ன வயசுல இருந்து மதரசாக்கு அனுப்புவாங்க. அவரும் பல்வேறு மதரசாக்களிலே ஆயிரக்கணக்கான உஸ்தாதுமார்களிடத்திலே படித்து கிட்டத்தட்ட 25 வயதையும் அடைந்து ஒரு சரி இன்னைக்காச்சும் நம்ம 28 வயசாயிருச்சு, நம்ம நிறைய ஓதியாச்சு, இன்னைக்காச்சும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு சொல்லி அவர் மதரசால இந்த வீட்டுக்கு வர்றாரு. பாப்பா, இந்த மக்காவோட ஒரு மதரசா இருக்கலாம், அங்க போயிட்டு ஒரு வருஷம் ஓதிப்பாங்க அப்படிங்கிறாங்க. ரைட்டு, அவ்வளவுதான், முடிச்சு விட்டீங்க போங்க. அந்த மாதிரி அங்கேயும் போயிட்டு 2 வருஷம் ஓதிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் மதீனாவில் ஒரு மதரசா இருக்குது, அங்க போயிட்டு வரீங்களான்னு சொல்லி கேட்கிறாங்க. அங்கேயும் போயிட்டு வந்துட்டாரு. இது போல் அந்த தாயின் சொல்படி அனைத்து கட்டளைகளையும் அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, மார்க்க கல்வியை கற்றுக்கொள்கிறார்கள். கிட்டத்தட்ட 7000 சொச்சம் ஹதீஸ்களை மனனம் செய்கிறார்கள்.
அந்த பெருந்தகை வேறு யாரும் அல்ல, இன்றைக்கு குர்ஆனிற்கு அடுத்து முஸ்லிம் சமூகம் முதலில் கையில் எடுப்பது ஸஹீஹுல் புகாரி. ஸஹீஹுல் புகாரி இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குர்ஆனிற்கு அடுத்து தன்னுடைய ஹதீஸ் கிதாபினை வைக்கிறார்கள். சமூகம் கையில் எடுக்கிறது என்று சொன்னால் அந்த சமூகத்தின் மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக இருந்தது ஒண்ணுமே இல்லாத ஒரு தாய். பெரும் பெரும் உலமாக்களையும் பெரும் பெரும் ஸ்காலர்ஸையும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு காரணம் அந்த பெற்றோர்கள். இன்னும் பலர் இருக்கிறார்கள். இந்த ரமலான் நேரத்துல வடை போட்டு சம்சா வச்சு வித்து தன்னுடைய பிள்ளையை ஓத வைக்கிறது என்றெல்லாம் பல்வேறு தாய்மார்கள் இருக்கிறார்கள். அதுபோல் நம்முடைய ஊர்களிலும் அல்ஹம்துலில்லாஹ் நம்மள நிறைய பேர் வடை போடுற வச்சு போடுற அந்த இதெல்லாம் மாறி தானாகவே தன்னுடைய கணவன் சம்பாத்தியத்தை வைத்து குழந்தைகளை படிக்க வைக்கும் ஒரு பாக்கியம் ரப்பலாகவே கொடுத்திருக்கிறான். அது அடுத்த விஷயம். ஆனால் அந்த செல்வத்தை வைத்து என்னுடைய பிள்ளைகளை நான் ஆலிம்களாகவும் ஹாஃபில்களாகவும் மார்க்க அறிஞர்களாகவும் இந்த துன்யாவிற்கு அவர்கள் பயன்பட வேண்டும், மறுமை நாளிற்கு அவர்கள் பயன்பட வேண்டும் என்று பெரும் பெரும் ஸ்காலர்ஸ்களாக நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க நமக்கு கடமை இருக்கிறது. என்று சொன்னால் அப்படி ஒழுக்கம் உள்ள மார்க்கம் உள்ள தீன் உள்ள பிள்ளைகளை உருவாக்குவதனால் மட்டுமே அடுத்த தலைமுறையை நம்மளால் காப்பாற்றி எடுக்க முடியும். இந்த உலகத்திலே உலக கல்வியையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்திலே நீங்கள் ஒழுக்கத்தை போதிக்க வேண்டும். அந்த பிள்ளை நீங்க என்ன வேணாலும் படிக்க வச்சுக்கிறீங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் படிக்கும் இடத்தில் ஒழுக்கம் உண்டா, இஸ்லாமிய கற்பகம் உண்டா என்று நோக்க வேண்டும். எனவேதான் உங்களுடைய பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு முதலில் நீங்கள் பெற்றோர்கள் தாய்மார்கள் காரணமாக இருக்க வேண்டும் என்று கூறி அடுத்தபடியாக என்னுடைய தலைப்புகளில் கணவன் மனைவி இல்ல வாழ்வு, வீட்டில் கணவன் மனைவி எப்படி இருக்கணும் என்பது குறித்து ஒரு சுருக்கமாக இந்த உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா செல்வத்தை அதிகமாக கொடுத்தான். அவர்களுக்கு செல்வத்தையும் கொடுத்து அவர்களுக்கு 11 பிள்ளைகளையும் கொடுத்தான். கூடவே என்ன செஞ்சுட்டான் தெரியுமா? அந்த ஆயத்துடைய கடைசியில பார்த்தோம்னா அல்லாஹ் தஆலா ஒரு நோயை கொடுத்துட்டான். ஷைத்தான் அல்லாஹ்ட்ட போயிட்டு கேட்கிறான், யா அல்லாஹ், அய்யூப் இருக்கிறாரே, அவருக்கு நீ குழந்தை பாக்கியம்லாம் நிறைய கொடுத்திருக்கிற, அவருக்கு செல்வத்தை எல்லாம் நீ நிறைய கொடுத்திருக்கிற, அதை எப்படி தக்க வச்சுக்கிறதுன்னு தெரியாம அதை அப்படியே தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் உன்னைய வணங்குறாரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட போயிட்டு அவர் முறையிடுறாரு. யாரே ஷைத்தான், இப்லீஸ். அப்போ அல்லாஹ் தஆலா அதெல்லாம் கேட்டுட்டே இருந்துட்டு லாஸ்டா இவர் ஷைத்தான் சொல்றாரு, அவரை வழிகெடுக்க எனக்கு அனுமதி கொடு என்று சொன்னாரு. கேட்டான். அப்போ அல்லாஹ் தஆலா சரி வழிகெடுத்துக்கோ, உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு சொல்றாங்க. அவங்க அங்கிருந்து வந்து யாரு ஷைத்தான் வந்துட்டு ஒரு கிழவி அந்த வேஷத்துல வந்து கேட்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அதற்கு முன்பு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை அனைத்தையும் பறித்து விட்டான். பறித்த பிறகு ஷைத்தான் வர்றாரு கிழவி வேஷத்துல வந்துட்டு, என்னப்பா நீ அல்லாஹ் அல்லாஹ்னு வணங்குற, அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லுகிற, எல்லாமே செய்யற, மக்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வை பத்தி நிறைய சொல்ற, ஆனா அந்த அல்லாஹ் உனக்கு கொடுத்த செல்வத்தை எல்லாம் பறிச்சுட்டானே, வாங்கிட்டு விட்டானே, உன்னை எப்படி நிக்க விட்டானே, நீ அவனை இன்னுமா வணங்கிக்கிட்டு இருக்கிறேன்னு கேட்கிறாங்க. அப்போ நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா தான் நாடியவர்களுக்கு கொடுப்பான், தான் நாடியவர்களிடத்திலிருந்து பறித்து விடுவான். எனக்கு அவனே கொடுத்தான், அவனே எடுத்து விட்டான், அவன் நாடினால் எனக்கு திரும்ப கொடுத்து விடுவான் என்று சொன்னார்கள். ஷைத்தான் அதோட ஓடிட்டான். அடுத்தபடியா அல்லாஹ் போயிட்டு சொல்றான், யா அல்லாஹ், அவருக்கு நீ செல்வத்தை பறிச்சுட்ட, ஆனா அவருக்கு 11 பிள்ளைகளோட கொடுத்துட்டிய, அந்த தைரியத்துலதான் அவர் உன்னைய வணங்கிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன உன்னைய வந்துட்டு ஈமான் கொண்டெல்லாம் அவர் வணங்கல என்று சொல்லும் போது, சரி அப்படி மறுபடியும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், ஒரு வீட்டுல அந்த 11 பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அந்த வீடு அப்படியே இடிஞ்சு விழுகுது. அந்த வீட்டுல 11 பிள்ளைகளும் மரணித்து போகிறார்கள். மரணித்து போய் அந்த வருத்தத்தில் இருக்கக்கூடிய அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்பு ஷைத்தான் மறுபடியும் அந்த கிழவன் வேஷத்துல வந்து கேட்கிறான், உங்க பிள்ளையோட எல்லாம் அல்லாஹ் பறிச்சுக்கிட்டு விட்டான், இன்னுமா நீங்க வணங்கிக்கிட்டு இருக்கிறீங்க என்று கேட்கிறான். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கொடுக்கிறான் என்று சொல்லிவிட்டு திரும்பவும் ஷைத்தான் அல்லாஹ்ட்ட போறாரு. போயிட்டு கேட்கிறான்,
எல்லாம் அவங்களுக்கு நீ செல்வத்தை கொடுத்து செல்வத்தை எடுத்துட்ட, ஆனாலும் அவர் வழித வரல. பிள்ளை மக்களை கொடுத்து பிள்ளை மக்களையும் நீ எடுத்துட்ட, ஆனாலும் அவர் வழித வரல. அவருக்கு ஏதாவது நோய் கொடுத்து பாரு, என்னிடத்துலதான் ஆரோக்கியம் இருக்குது, அந்த ஒரு வைராக்கியத்துலதான் அவர் உன்னை வணங்கிட்டு இருக்கிறாரு. மற்றபடி ஈமான் கொண்டலாம் உன்னை வணங்கல. அவருக்கு வேணா நீ நோயை கொடுத்து பாருன்னு சொல்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அடுத்தபடியாக உடம்பு ஃபுல்லா கொப்பளம் வர்ற மாதிரி ஒரு நோயை கொடுக்குறான். படுத்த படுக்கையில கிடக்கிறார்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்போ ஷைத்தான் வர்றான். ஊர் மக்களின் முதல் உறவினர்கள் வரை அனைவர்களும் கைவிட்டார்கள். இவ்வளவு பெரிய சாலியான ஒரு மனிதனுக்கு ஏன் ரப்பல் ஆலமீன் இவ்வளவு பெரிய சோதனைகளை கொடுக்க வேண்டும்? இவ்வளவு பெரிய வணக்கத்திற்கு கூட முடியாமல் மிகப்பெரிய ஒரு நோயை ஏன் கொடுக்க வேண்டும்? இவர் சொல்லலாம் வந்துட்டு பொய்யா இருக்கும் என்றெல்லாம் உறவினர்களும் ஊர் மக்களும் கைவிட்டு சென்று விட்டார்கள். அவர்களிடத்தில் இருந்தது, அனைவர்களையும் விட அவர்களிடத்தில் இருந்தது, ஆதரவாக இருந்தது அவருடைய மனைவி மாத்திரம். மனைவி மாத்திரம் கூட இருந்தார்கள். கணவனுடைய அனைத்து சிச்சுவேஷன்லையும் அனைத்து சூழல்களிலையும் மனைவி மாத்திரமே கூட இருந்தார்கள். அப்போ மனைவி கேட்கிறாங்க, உங்களுக்கு தான் நோய் இருக்குது, அந்த நோயை நீங்க அல்லாட்ட சொல்லி நீங்க தீர்த்துக்கிறலாமே, வணங்குறதுக்கு கூட முடியாம நீங்க எப்படி நோயில படுத்து வந்துறீங்க, அல்லாட்ட கேட்கணும்னு சொல்லும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை எத்தனை வருடங்கள் நிம்மதியாக வைத்து வந்தான் என்று கேட்கிறார். அந்த மனைவி சொல்றாங்க, நீங்க 70 வருஷமா நிம்மதியா இருந்தீங்க, நான் நோயா எத்தனை வருஷமா இருக்கிறேன் அப்படின்னு கேட்கிறாங்க. 7 வருஷமா நோயா இருக்கிறீங்க, என்னை அல்லாஹ் தஆலா 70 வருஷம் நிம்மதியா வச்சுட்டு இந்த 7 வருஷம் தானே எனக்கு நோயை கொடுத்திருக்கிறான், நான் அல்லாஹ் இடத்திலே அந்த ஆரோக்கியத்தை கேட்க வெட்கப்படுகிறேன் என்று சொன்னார்கள். இந்த அம்மா நம்ம ஆளுங்க மாதிரி நீங்க இப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க, நான் போறேன்னு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அம்மா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கணவனை பிரிஞ்சு இருக்க முடியல. அந்த மனுஷன் தனியா இருந்தாரா, என்ன செய்யறாரு, எப்படி இருக்கிறாரு, சாப்பிட்டாரா, என்ன செய்யறாரு தெரியாம மனசு உறுத்தலோடு அந்த கணவன் மீது இருந்த காதலோடு திரும்ப வருகிறார். வருகிற பொழுது ரப்பல் ஆலமீன் இடத்திலே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு துஆவை கேட்டு, அந்த துஆவெல்லாம் குர்ஆன்ல இருக்குது. நமக்கு நேரம் குறைவாக இருப்பதனால் நான் மிக சுருக்கமாக சொல்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆரோக்கியத்தை கொடுத்தான். புது மாப்பிள்ளை மாதிரி நிற்கிறாங்க அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். மனைவி உள்ள வர்றாங்க, யாரும் தாவல அப்படின்னு கேட்கிறாங்க. எனவே கணவன்மார்களின் மிகப்பெரிய சோதனைகளின் நேரத்திலும் கஷ்டமான சிரமமான நேரத்திலும் அவர்கள் கூட இருந்து உதவியிலும் உபகாரத்திலும் அவர்கள் நிறைவேற்றக்கூடிய ஹக்கிலும் கூட இருந்த ஒரே ஒரு பெண்மணி யார் என்று சொன்னால் அது மனைவிமார். எனவே உங்களுடைய கணவரை நீங்கள் சீர்திருத்தம் செய்ய வேண்டும். அந்த கணவர் தவறை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தால் நீங்கள் கேட்க வேண்டாம். அந்த கணவர் உங்களுக்கு நலவை சொல்லிக் கொடுத்தால் அதை பேணுவதில் உங்களுக்கு மிக பெரும் கட்டாயம் உண்டு. ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹதீஸ்களிலே சொல்வார்கள், வல்லதி நஃப்ஸி முஹம்மத், முஹம்மதுடைய உயிர் எவருடைய கைவசம் உண்டோ, பேதி யாருடைய கைவசம் உண்டோ, முஹம்மதுடைய உயிர் மட்டும் இல்ல, எல்லாருடைய உயிரும் யாருடைய கைவசத்துல இருக்குது, அல்லாஹ்வுடைய கைவசத்துல இருக்குது. வல்லதி நஃப்ஸி முஹம்மது பியதி, முஹம்மதுடைய உயிர் நஃப்ஸ் எவருடைய கைவசத்துல இருக்கிறதோ, எவனுடைய கைவசத்தில் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக லா துஅத்தில் மர்அத்து ஹக்க ரப்பிஹா, அந்த இறைவனுக்கு நிறைவேற்ற வேண்டிய ஹக்கை நிறைவேற்றியவளாக அவள் ஆகவே மாட்டாள், எப்போதும் ஆக மாட்டாள். லா துஅத்தில் மர்அ, அந்த பெண் எப்போதும் ஆக மாட்டாள் ஹக்க ரப்பிஹா, அவளுடைய இறைவனுக்கு செய்யக்கூடிய ஹக்குகளை நிறைவேற்றியவளாக. இன்னைக்கு நம்ம 30 நோன்பு வைக்கிறோம், அந்த 30 நோன்பும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அது அல்லாஹ்விற்காகவே நாம் செய்தோம் என்று எழுதப்பட வேண்டும் என்று சொன்னால் ஹத்தா துஅத்தி ஹக்க ஜௌஜிஹா, தன்னுடைய கணவனுக்கு ஒவ்வொரு மனைவிமார்களும் அவர்களுடைய ஹக்குகளை நிறைவேற்றாத வரை ரப்பல் ஆலமீனுடைய ஹக்குகளை நிறைவேற்றியவர்களாக இவர்கள் ஆக மாட்டார்கள் என்ற ஒரு ஹதீஸினை சஹீஹ் இப்னு மாஜாவிலே 1515வது ஹதீஸாக நாம் பார்க்க முடியும். அடுத்தபடியாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்
நாகூரணிப்பா பாடிட்டு போயிட்டாரு, இந்த ஆண்டு விழா நம்ம தம்பியும் பாடிட்டு போயிட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றினை பார்க்கிற பொழுது நீண்ட காலத்திற்கு பிறகு குழந்தை செல்வத்தை கொடுத்தான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கனவுல பாக்குறாங்க, அல்லாஹ் அறுக்க சொல்லி கட்டளை போடுறான். மனைவிட்ட போய் கேட்கிறாங்க, இது அல்லாஹ்வின் முடிவா, இது அல்லாஹ்வின் ஏற்பாடா, நான் என்ன தடைக்கு இருக்கிறதுக்கு நான் யாரு, நீங்க அறுத்துக்கிறீங்க, பிள்ளைய கூட்டிட்டு போய் அறுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க என்றெல்லாம் அது ஒரு நீண்ட ஒரு வரலாறு. அந்த நேரத்திலும் தன்னுடைய பிள்ளையை கொண்டுட்டு போறாங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. இப்ராஹிம் நபி ஒரு கல்லுல வச்சுட்டு அறுக்க போறாங்க, அறுக்க முடியல, வாங்கி கத்தி எடுத்துட்டு என்ன செய்றாங்க, பாறை அடிக்கிறாங்க. அந்த பாறை ரெண்டா குழந்துருச்சு. அந்த கத்தி அப்ப எவ்வளவு சார்பா இருக்கும். இது ரப்பின் ஏற்பாடு. அந்த பாறை உடையக்கூடிய அளவிற்கு அந்த கத்திக்கு ரப்புல் ஆலமீன் குவத்தை கொடுத்த ரப்பு அந்த கழுத்தை அறுக்கிறதுக்கான குவத்தை கொடுக்கல. அது ரப்பின் ஏற்பாடு. அன்னைக்கு மட்டும் அந்த குவத்தை கொடுத்திருந்தா இன்னைக்கு நான் உட்கார்ந்து பேசிட்டு இருக்க முடியாது. எந்த ஊர்லயும் ஆம்பளை புள்ள பிறந்திருக்காது முஸ்லிம் சமூகத்துல. பிறந்த உடனே அறுத்து பண்றேன்னு அல்லாஹ்வுக்காக என்றெல்லாம் ஒரு சர்ச்சைகள் வந்திருக்குமா இல்லையா? அதனாலதான் அது ரப்பின் ஏற்பாடு. கத்தி அறுக்கல. நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பதிலாக ஆட்டை கொடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறுக்க வைத்தான். அந்த இடத்துல அல்லாஹ்வினுடைய கட்டளையும் கணவனுடைய அந்த ஒரு ரிக்வெஸ்ட் வச்சாங்க பாருங்க. அல்லாஹ் இப்படி கனவுல காமிச்சிட்டான், நான் போய் அறுக்க போறேன், அறுக்கலாமான்னு கேட்கக்கூடிய அந்த கணவனின் வார்த்தையை அங்கீகரித்த அந்த பெண்மணி இன்றைய முஸ்லிம் சமூகத்திற்கு ஒரு முன்மாதிரியாக இருப்பார்கள். அடுத்தபடியாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளை போடுறான், உங்க மனைவியையும் உங்க பிள்ளையையும் நீங்க என்ன செய்யுங்க, மக்கால கொண்டு போய் பாலைவனத்துல விட்டுடுவாங்க. போயிட்டே இருக்கிறாங்க, பாலைவனத்துல விட்டுட்டு வர்றாங்க. என்னங்க எங்கங்க போறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. அல்லாஹ் இங்க விட்டுட்டு போக சொன்னா, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. நடு பாலைவனத்துல பச்சை குழந்தையை வச்சுக்கிட்டு அந்த தாயார் நிற்கிறார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பி சென்று விட்டார்கள். இது ரப்புடைய கட்டளை என்றால் என்னை இங்கேயே விட்டு விடுங்கள், என்னை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வினுடைய கட்டளையும் கணவன்மாருடைய அந்த ஒரு ஆலோசனையும் அங்கீகரித்த பெண்மணிகள் இன்றைய முஸ்லிம் சமூகத்திற்கு மிகப்பெரும் முன்மாதிரியாக இருப்பார்கள். அன்பிற்குரியவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல்வேறு சோதனைகளை ரப்புல் ஆலமீன் கொடுத்திருந்தான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல்வேறு சோதனைகளை கொடுத்திருந்தான். இரண்டு நபியினுடைய வெற்றிக்கும் காரணமாக தன்னுடைய பங்களிப்பை அளித்தவர்கள் தன்னுடைய மனைவிமார்கள். எனவே தான் நாம் கூற கடமைப்பட்டிருக்கிறோம், உங்கள் கணவன்மார்களின் வெற்றிக்கு நீங்களே காரணமாக இருக்க வேண்டும், அமைய வேண்டும். மார்க்கத்தின் சட்டப்படி, மார்க்கத்தினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவி இருக்கக்கூடிய ஒழுக்கங்களை, ஒழுக்க நெறிமுறைகளை நாம் மனதில் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய கணவன் மனைவி வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் மிகப்பெரும் வெற்றியையும் வறுமையிலிருந்து பாதுகாப்பும் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய வெற்றியை நமக்கு தந்தருள் புரிவார். அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு இறுதி கட்டமான ஒரு நபி ஹாத்தமுல் அன்பியா முஹம்மது முஸ்தபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி வரக்கூடிய நேரம் ஆரம்ப நிலை. ரசூலுல்லாஹ்வுக்கு முகமனா வேர்த்து போய் ஒரு திடீரென்று ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு, ஒரு பயம். அந்த நேரத்துல கதீஜா நாயகி அவங்க கிட்ட வந்துட்டு சொல்றாங்க, எனக்கு இந்த மாதிரி முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல, உடம்பெல்லாம் வேர்த்து போயிருக்குதுன்னு சொல்லும் போது ஜம்மிலூனி என்னை போர்வையால் போர்த்துக்கள் என்று தன்னுடைய மனைவியிடத்திலே வருகிற பொழுது அந்த மனைவி தன்னுடைய கணவனை அரவணைத்து ஒரு போர்வை எடுத்து போர்த்துகிறார்கள். இந்த ஹதீஸினை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ثم رجع الى خديجه விட்ட வர்றாங்க. ويتزود مثلها حتى جاء الحق وهو في غار حراء. அந்த ஹிரா குகையிலிருந்து ஒரு சில நிகழ்வுகள் நடக்கிறது. அதற்கு பின்னால் அவங்க ஃபஸம்மிலூனி என்னை போர்த்துங்கள் என்று சொல்லுகிறார்கள் மனைவிமார்கள். அந்த ஹதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் போர்த்தி விடுகிறார்கள். கணவன் உடைய அனைத்து சூழலிலும் கூட
கூட இருந்து பார்த்து கொண்டு அவர்களுக்கு நிறைவேற்றக்கூடிய ஹக்குகளையும் அவர்களுக்கு நிறைவேற்றக்கூடிய உபகாரங்களையும் அனைத்தையும் அரவணைத்து பார்த்த மிகப்பெரும் வெற்றிக்கு உட்பட்ட நபிமார்களையும் நாம் பார்க்கிறோம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் போன்ற நபியை பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்ற நபியை பார்க்கிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்ற நபியையும் பார்க்கிறோம். எனவே நாம் இங்கு கூற வந்த கருத்து என்னவென்று சொன்னால், ஹதீஜா அம்மா அதை போத்திக்கிட்டு நீங்க பயப்படாதீங்க. அடுத்து அவங்க ஒரு சில வார்த்தைகளை சொல்லுவார்கள். ஹதீஜா நாயகி, பயப்படாதீங்க, நீங்க வந்துட்டு அல்லாஹ்வினுடைய அடியார், உங்களுக்கு எதுவும் ஆகாது என்று ஒரு சில ஆறுதலான வார்த்தைகளை கூறுகிறார்கள். இன்னைக்கு ஒரு கணவன் ஒரு மனைவி அவங்க கிட்ட இந்த மாதிரி எனக்கு ஒருத்தர் 1 லட்ச ரூபா காசு தரேன்னு சொல்லியிருக்காரு. என்ன, அவர் அந்த பக்கமாக நிற்கிறாரு, எனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுன்னு சொல்கிறாங்க. எதுவுமே வாய்ப்பில்லாத ஒரு கணவனுக்கு 1 லட்ச ரூபா கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தால் அந்த மனைவி என்னங்க குடிச்சிட்டு வந்திருக்கலான்னு கேட்பாங்களா இல்லையா? அந்த மாதிரி இன்றைக்கு பல்வேறு சூழல்களை கணவன் மனைவிக்கு மத்தியிலே நாம் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ்ங்கிறாரு, ரசூலுங்கிறாரு, குர்ஆனுங்கிறாரு, வஹி வருதுங்கிறாரு, இதை எல்லாமே ஏற்றுக்கொண்டு நம்பி எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு நம்பி அவர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய நிலையிலே நபிமார்களின் மனைவிமார்கள் இருந்தார்கள் என்று சொன்னால், அந்த நபிமார்களின் வெற்றிக்கு பெரிதும் காரணமாக இருந்தது அவர்களுடைய மனைவி மக்கள் மட்டுமே என்று நம்மால் கூற முடியும். அவர்களுடைய வெற்றிக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய மனைவிமார்களின் பங்கு எவ்வளவு பெரியதாக இருந்தது என்பது நாம் இன்றைக்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய கணவன்மார்களின் வெற்றிக்கு நாமே காரணமாக இருக்க வேண்டும் என்று கூறி, ஒழுக்க நெறிமுறைகளில் தன்னுடைய பிள்ளைகளை உணவு அருந்துவது முதல் உறங்கும் வரை அனைத்து ஒழுக்கங்களையும் போதிக்க வேண்டும். நாயகம் கூறிய அனைத்து ஒழுக்கங்களையும் போதிக்க வேண்டும். சாப்பிடும் போது சுஃப்ரா போட்டு சாப்பிடுங்க என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொன்னோம்னா, அந்த சுஃப்ரா இருக்கிறதே அது குடும்பத்தின் மிகப்பெரிய பரக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சாப்பிடும் போது விரிச்சு சாப்பிடுறது மிகப்பெரிய பரக்கத்தை ஏற்படுத்தும். சாப்பிடும் போது அம்மா தலையில துண்டு போடுமா அப்படின்னு நம்முடைய பிள்ளைகள் இடத்துல நாம் கூறுகிறோம் என்று சொன்னால், நாளைய வெற்றிக்கான தலைமுறைகளை நாம் உருவாக்குறோம் என்பது பொருள். எனவே நம்முடைய பிள்ளைகளின் வளர்ப்பிலே ஒழுக்கத்தை போதிக்க வேண்டும். நம்முடைய கணவன் மனைவிமார்களின் இல்ல வாழ்விலே அவர்களுக்கு நிறைவேற்றக்கூடிய ஹக்குகளை நாம் நிறைவேற்றினோம் என்று சொன்னால், ரப்புக்கு நிறைவேற்றக்கூடிய ஹக்கை நாம் நிறைவேற்றி விட்டோம் என்பது பொருள். எனவே கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய நற்பாக்கியம் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள் கொள்ள வேண்டும். வாஹிதவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.